Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. அரியல்பட்டிங்கிற சின்ன கிராமத்துல ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு பெரிய பாழடைஞ்ச அரண்மனைய மொரட்டு ராசாவுடைய அரண்மனைன்னு சொல்லி ஊர் மக்கள் அங்க பேய் இருக்கிறதா ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. காலங்காலமா சொல்லப்பட்டு வர்ற கதைகளை நம்பி உள்ளூர்காரங்க யாரும் மொரட்டு ராசாவுடைய அரண்மனை பக்கம் போறதே கிடையாது. வெளியூர்ல இருந்து வர்ற முத்துராஜ் இது எதுவும் தெரியாததுனால மழைக்கு அங்க தன்னுடைய காதலி நிர்மலாவோட ஒதுங்குறாரு. உள்ள போகாதரா, இருமா, யாரு இருக்கா என்னன்னு பாத்துட்டு வருவேல்ல. அந்த பங்களாவை பத்தி எந்த விவரமும் தெரியாத முத்துராஜ் உள்ள யாரோ ஆளுங்க இருக்காங்களோங்கிற நம்பிக்கையில உள்ள போறாரு. உள்ள போனவர் திரும்ப வரவே இல்லை. உள்ள போன முத்துராஜ் ரொம்ப நேரமா திரும்ப வரலங்கிறத பார்த்து அவரை தேடி உள்ள போற நிர்மலா திரும்ப வரும்போது யார்கிட்டையும் பேசுற நிலைமையில இல்ல. சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி ஒரே இடத்த வெறிக்க பார்த்துட்டு இருந்த நிர்மலாவை ஊர்க்காரங்க பார்த்து அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுறாங்க. முத்துராஜ் வீட்டுக்கு வரலங்கிறதுனால அவரை தேடி வர்ற அவருடைய மாமா காளிய அரியல்பட்டிக்காரங்க அந்த பங்களாக்குள்ள போவேனான்னு எச்சரிக்கிறாங்க. யோ, அந்த அம்மா தான் சொல்லிட்டு இருக்குல்ல, கிளம்பியா. பேய், பூதம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லாத காளி தன்னுடைய நண்பரான போலீஸ் இன்ஸ்பெக்டர் சேகருக்கு போனை போட்டு அவரை அங்க வர சொல்லி ஊர்க்காரங்க வேற எதையோ மனசுல வச்சுட்டு அவரை பயமுறுத்துறதா சேகர் கிட்ட சொல்றாரு. பேய் இருக்குன்னு ஊர்க்காரங்க திரும்ப சொல்லியும் கேட்காம உள்ள போற காளி தன்னுடைய நண்பன் சேகராலேயே கொலை செய்யப்படுறான். காளியோட பிணத்தை ஒரு கையில இழுத்துட்டே வர்ற சேகர் வெளியில வரும்போது அவனுடைய கைகள்ல நரம்புகளை அறுத்துக்கிட்டு இறந்து போயிடுறான். ஆனா அவனுடைய உள்ளங்கையில மூடி வச்சிருந்த ஒரு பழைய கால தங்க நாணயம் அந்த ஊர்ல இருக்கிறவங்களை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற புதையல் தேடுற கும்பல அரியல்பட்டியை நோக்கி இழுக்க ஆரம்பிக்குது. முத்துராஜுடைய மரணம், அதுக்கப்புறம் காளி, சேகர்னு வரிசையா விழுந்துட்டு இருக்கிற மரணங்கள் தமிழக மீடியாக்கள்ல தலைப்பு செய்தியா இடம் பிடிக்குது. அரியல்பட்டியில் அடுத்தடுத்து நடக்கும் மரணங்கள் மக்களிடையே ஆவி மீதான பயத்தை அதிகப்படுத்தியுள்ளது. உள்ள இருக்கிற புதையலை அடைஞ்சிடணும்னு உள்ள தேடி போன ரங்கனுடைய நிலைதான் இந்த கதையோட இப்ப ஆரம்பமாகுது. வெளியில இருந்த சின்ன சத்தம் கூட அந்த வீட்டுக்குள்ள இல்ல. வேகமா சாத்தின கதவு மெதுவா அந்த கருப்பு உருவத்தை சலனப்படுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். நின்னு அந்த கதவை பார்த்து இழுத்து ஒரு பெருமூச்சு விடுற கருப்பு உருவம் தன்னுடைய பாக்கெட்ல இருந்த மொபைல் போனை எடுத்து மணியை பாக்குது. நேரம் 1:39. அந்த மொபைல் போனோட வெளிச்சத்துல அந்த முகத்தை பார்க்கும்போதுதான் தெரியுது அந்த கருப்பு உருவம் அரியல்பட்டியை சேர்ந்த ரங்கன். ஊருக்குள்ள பிளாஸ்டிக் பொருட்களை தன்னுடைய ஸ்கூட்டர்ல ஏத்தி பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் கொண்டு போய் வித்துட்டு வர ரங்கனுக்கு எப்படியாவது பணக்காரன் ஆயிரணும்னு ரொம்ப நாளா ஆசை. டார்ச் லைட்டுடைய பேட்டரிய தேடி எடுத்து உள்ள போட்டு நிரப்பி டார்ச் ஆன் பண்றான் ரங்கன். அவ்வளவு பெரிய இருட்டு போர்வைக்குள்ள மெலிசா ஒரு மின்னல் கீற்று மாதிரி அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சம் மினுக்குன்னு எரிய ஆரம்பிக்குது. இந்த கடக்கார பையன் பழைய பேட்டரியை கொடுத்துட்டானோ? புதையல் எங்க இருக்கும் அப்படிங்கிற கேள்வியோட நாலா பக்கமும் தன்னுடைய டார்ச் லைட் வெளிச்சத்தை பாய்ச்சறான். அப்படி மாறி 4 திசையிலையும் டார்ச் லைட் வெளிச்சத்தை அடிக்கும் போது ரங்கனுடைய டார்ச் லைட் வெளிச்சத்துல ஒரு மினுமினுப்பான பொருள் பட்டதா தோணுச்சு. அந்த டார்ச் லைட் வெளிச்சம் மினுமினுப்புக்கு காரணமான பொருள் என்னங்கிறது மேல விழுந்தது. தலை சிதறி இறந்து போயிருந்த முத்துராஜுடைய மண்டை ஊட்டு மேல ஏகப்பட்ட பூச்சிகள் உட்கார்ந்திருந்தது. அந்த பூச்சிகளுடைய இறக்கைகள் மேல இருந்த மினுமினுப்பு தான் ரங்கனுடைய டார்ச் லைட் வெளிச்சம் படும்போது மினுமினு இருந்திருக்கு. அது என்னங்கிறது ரங்கனுக்கு பிடிபட்ட அதே நொடி அவன் கையில இருந்த டார்ச் லைட் ஆஃப் ஆச்சு. மொரட்டு ராஜாவை பத்தி ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரும் சொன்ன விஷயங்கள்
கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போக ஆரம்பிச்சது. அந்த ஆளு 7 அடியாம்ல. அவரு கருப்பா ஒசரமா இருப்பாரா? என்ன அடி? ராத்திரி அந்த மாளிகை பக்கம் போனா அவர் நடமாடுற சத்தமா கேக்குமா. அவருக்கு முயல் கறினா ரொம்ப இஷ்டமா. ஒரு நாட்டியக்காரினா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அவளோட ஆவி கூட அங்கதான் இருக்கு. சில நேரம் சிரிப்பு சத்தம் எல்லாம் கேட்கும். இந்த எல்லா விஷயமும் ஒரு அரை நொடிக்குள்ள ரங்கனுடைய மனசுல ஓடி முடிஞ்சிருச்சு. அவசரமா தன்னுடைய பைக்குள்ள இருந்த தீப்பெட்டியும் மெழுகுவர்த்தியையும் தேடி எடுக்கிறான் ரங்கன். எப்படியாவது அதை பத்த வைக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா ஒவ்வொரு தீக்குச்சியும் ரொம்ப வேகமா அணைஞ்சிருது. 4வது குச்சியில அந்த மெழுகுவர்த்திய பத்த வச்சு சுத்தி பாக்குறான். இருமல் ஜாஸ்தியாக தன்னுடைய குரல் வளை நெரிக்கப்படுற மாதிரி உணர்ற ரங்கன் பய பீதியில எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில போனா போதுங்கிற நோக்கத்துல தன்னுடைய பைக்குள்ள இருந்த தீக்குச்சிகளை ஒவ்வொன்னா பொருத்த ஆரம்பிக்கிறான். கதவு எங்க இருக்குங்கிறத தேடுற படலத்துல தீப்பெட்டியில இன்னும் கடைசி 3 குச்சிகள் மட்டுமே இருக்கிற நிலைமையில கதவு எங்க இருக்குங்கிற திசை புலப்படுது. பயத்தோட மூச்சு வாங்கிக்கிட்டே ஓடி போய் கதவை திறக்கிற ரங்கன் அதுக்கப்புறம் அங்க நிக்கவே இல்லை. வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் தன்னுடைய வீட்டை நோக்கி. தனக்கு பின்னாடி இருந்து ஏதோ வேகமா ஓடி வர்ற சத்தம் கேட்டு கண்ணை முழிச்சு பாக்குறாரு காவலுக்கு போடப்பட்டிருந்த போலீஸ்காரர். உள்ள இருந்து கருப்பா ஒரு உருவம் மூக்குல ரத்தம் சொட்ட வெளியில ஓடி வரத பாத்துட்டு திருடனா இருப்பானோங்கிற அவசரத்துல குனிஞ்சு லத்தியை எடுக்கிறாரு. அடிச்சிட வேணாங்கிற பாவனையில கைகளை உயர்த்தி ஆட்டிக்கிட்டே ஓடி வர ரங்கன் சரியா விழுந்தது அந்த கான்ஸ்டபிளோட காலடியில. கீழே விழுந்தவனுக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற பதட்டத்துல மெதுவா அவனை திருப்பி பாக்குறாரு போலீஸ்காரர். ரங்கனுடைய மூக்குல இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு. ஆனா மூச்சு மட்டும் வரல. மொரட்டு ராசாவோட மாளிகைக்கு இன்னொரு பலி. ரங்கனோட சாவுதான் அடுத்த நாள் ஊர் முழுக்க பேச்சா இருந்த விஷயமே. இதுக்கு முன்னாடி அந்த அரண்மனைக்குள்ள போய் இறந்து போனவங்க எல்லாரும் வெளியூரை சேர்ந்தவங்க. முதல் தடவையா அரியல்பட்டியிலிருந்தே ஒரு உயிர் போயிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான விஷயங்களை பேசிட்டு இருந்தாலும் மங்கம்மா பாட்டிக்கு மட்டும் ஒரே ஒரு கவலை தான். அடியே கீதா, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்டி. போயும் உன் புருஷனுக்கு இப்படியா புத்தி போனோம்? பணத்தாசை பேயாசைன்னு சும்மாவா சொன்னாங்க? பாட்டி, இந்த நேரத்துல எதை பேசிட்டு இருக்க? போங்க. நான் சொல்றது உங்களுக்கு அப்படிதான்டா தெரியும். ஐயா குருசாமி, ஊருக்குள்ள எல்லாமே தப்பா நடக்குது. அம்மங்கோயில ஒரு தடவை குறி கேட்டுருவோம் சாமி. சரியாத்தா, ரங்கம் காரியம் முடிட்டோம். ஆத்தா கருமாரி, அது வரைக்கும் வேற எந்த அசம்பாவிதமும் நடக்காம நீதாமா பாத்துக்கணும். ஐயா, இந்த முரட்டுராஜா பங்களா எது? 35 வயது மதிக்கத்தக்க ஒரு நகரத்து இளைஞன். கையில இருக்க பேக பார்க்கும்போது 3 நாளைக்கு தேவையான துணிகளை கையில வச்சிருப்பானோன்னு தோணுது. ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த பக்கத்துக்கே புதுசுங்கிறது அவனுடைய பாஷையில இருந்து புரியுது. சென்னையில இருந்து அரியல்பட்டிக்கு வந்திருக்கிற ஜெகன் தன்னுடைய பயணத்துக்கான காரணத்தை விளக்க முயற்சி செய்யறாரு. கிராமங்களும் அதன் மூட நம்பிக்கைகளும் தலைப்புல தன்னுடைய PhD பண்ணிட்டு இருக்கிற ஜெகன் கிராமத்து தேவதைகள், அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள், அத மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் தன்னுடைய ஆராய்ச்சிக்கான கதைகளை பதிவு பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். மொரட்டு ராசாவை பத்தி டிவில பார்த்த உடனே அதன் மேல ஏற்பட்ட ஆர்வத்துல அரியல்பட்டிக்கு கிளம்பி வந்திருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் கிராமத்து தேவதைகள் மேல இருக்கிற நம்பிக்கை ரொம்ப வலுவா இருந்தாலும் எங்கேயுமே இந்த மாதிரி பலி வாங்குற ஒரு தேவதைய அவர் பார்க்கவே இல்லை. மொரட்டு ராசாதான் இந்த கொலைகளை பண்றாருங்கிறதுல எந்த நம்பிக்கையும் இல்ல. இங்க மக்களுடைய மூளைக்கு புரியாத வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அததான் ஆவின்னு இவங்களே நம்புறாங்கன்ற நம்பிக்கை தான் ஜெகனை அரியல்பட்டி வரைக்கும் கூட்டிட்டு வந்திருந்தது. அந்த நம்பிக்கையை தான் மக்கள் கிட்ட எடுத்து சொல்ல அவர் முயற்சி செஞ்சிட்டு இருந்த நேரம், யோ பேச்ச விடுங்கயா, எல்லாரும் மாரியம்மன் கோயில் முன்னாடி வாங்க, குறிய கேட்டுருவோம். ஆத்தா, இது என்ன இத்தனை வருஷம் இல்லாத சோதனை இந்த ஊருக்கு? உன் பிள்ளைங்களை நிதானமா காப்பாத்தணும். அசல் ஊரு உள்ளூர்னு மக்களை அடிச்சு சாப்பிடுற அந்த ஆவியை என்னத்தா பண்றது? நீதான் ஒரு நல்ல வழியை காட்டணும் ஆத்தா. பூசாரியுடைய உடுக்க அடி ஏற ஏற அங்கங்க சில பெண்கள் தன்னிலை மறந்து ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. மஞ்சள் புடவை கட்டி இருந்த சில பெண்கள் ஆட ஆரம்பிக்கிறத பாக்குற அதே நேரத்துல மெதுவா ஒரு மஞ்சள் நிற உருவம் அந்த கூட்டத்துல இருந்து நழுவி வெளியே போறத ஜெகன் கவனிக்கிறான். ஊர் கூட்டத்துல தன்னை யாருமே பாத்திரக்கூடாதுங்கிறதுல மங்கம்மா பாட்டி எடுத்துக்கிட்ட அதீத ஆர்வம் ஜெகனுக்குள்ள ஏகப்பட்ட சந்தேகங்களை கொண்டு வந்தது. ஏற்கனவே
ஆவி பூதம் அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்புற ஜெகன் ரகசியமா மர்மமான முறையில சில விஷயங்கள் நடக்கிறத பார்க்கும்போது அந்த சந்தேகங்கள் உறுதிப்படுறத அவனால தவிர்க்கவே முடியல. மங்கம்மா பாட்டியிலிருந்து ஒரு 10 அடி தூரம் இடைவெளி விட்டு மெதுவா பாட்டி தன்னை பாத்திராதபடி அந்த பாட்டியை பின்தொடர ஆரம்பிக்கிறான் ஜெகன். மெதுவா வானம் இருட்ட ஆரம்பிச்சிருந்த ஒரு நேரம் அது. சூரியன் மெல்ல மறைய மறைய 10 அடி இடைவெளி விட்டு பாட்டிய பின்தொடர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருந்தது ஜெகனுக்கு. ஒரு வளைவுல ஏமாற்றம் காத்துக்கிட்டு இருந்தது. யார பின்தொடர்ந்து இவ்வளவு தூரம் வந்தானோ அந்த மங்கம்மா பாட்டிய இவனுக்கு முன்னால எங்கேயுமே காணோம். தன்னுடைய கண்ணுக்கு முன்னால தெரியறது ஒரு பழைய கால பங்களாங்கிறது மட்டும் ஜெகனுக்கு புரிய ஆரம்பிக்குது. இருட்டுல அங்கங்க சிதிலமடைஞ்சிருக்கிற அந்த பெரிய உருவத்தை பார்க்கும்போது ஒருவேளை இதுதான் மொரட்டு ராசாவுடைய அரண்மனையா இருக்குமோங்கிற சந்தேகம் ஜெகனுக்குள்ள வர ஆரம்பிக்குது. தூரத்துல கோயிலோட மணி வேகமா ஒலிக்க ஆரம்பிச்சது. ஆத்தா, நீ சொன்ன மாதிரியே இனிமேல் நாங்க யாரும் அந்த அரண்மனை பக்கமோ அந்த தெரு பக்கமே போக மாட்டோம். என்னையா ஆத்தா அருள்வாக்கு கேட்டீங்கல்ல? பூசாரி அந்த கேள்வியை கேட்கறதுக்கும் ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து ஆமான்னு சொல்லி முடிக்கும் போது ஜெகனுடைய கண்கள் விழுந்த இடத்துல அதே மஞ்சள் கலர் புடவை கட்டின பாட்டி. ஊர் மக்களுடைய சத்தம் அடங்கின உடனே முதல் குலவை போட ஆரம்பிச்சதே மங்கம்மா பாட்டி தான். அந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள போன பாட்டி அதுக்குள்ள எப்படி வேகமா திரும்ப இங்க வந்ததுன்ற கேள்வி ஜெகனுடைய மனசுக்குள்ள சுத்த ஆரம்பிச்சது. ஆனா இந்த கேள்விகளுக்கெல்லாம் முன்னாடி கவனிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருந்தது. இன்னைக்கு ராத்திரி எங்க தங்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்றதுக்காக ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரும் கலைஞ்சு தன்னுடைய வீட்டை நோக்கி நகர ஆரம்பிக்கும் போது கூட்டத்துல தனக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தவர்கிட்ட மெதுவா பேச்ச ஆரம்பிச்சான் ஜெகன். அண்ணா, இங்க தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா? யோ, இது என்ன உங்க ஊரு மாதிரி நினைச்சியா? மொத்தமே 120 வீடு தான் தம்பி. இல்ல அந்த ஸ்கூல் பில்டிங் அந்த மாதிரி ஏதாவது? அதுக்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட முன்னாடியே பர்மிஷன் வாங்கிருக்கணும். இப்பவே 6:30 மணி ஆகி போயிருச்சு. அப்படிங்களா? சரி, இந்த ஊர்ல இருந்து கடைசி பஸ் எப்ப வெளில போறது? 9 மணிக்கு ஒண்ணு வரும். ஏன், என்ன பண்ண போற? இல்ல பக்கத்துல போய் எங்கேயாவது தங்கலாமான்னு பாக்குறேன். யோ, இது அரியல் பட்டி, அடுத்து வேங்கி பட்டி, இப்படியே ஒரு 18 பட்டி போகும். எந்த ஊர்லயும் நீ நினைக்கிற மாதிரி தங்கறதுக்கு இடம் எல்லாம் கிடைக்காது. போறதுன்னா ஒரு 3 மணி நேரம் நீ டவுனுக்கு போனாதான் ஆகும். அப்படியான? சரிண்ணா. யோசனையோட ஜெகன் தலைய தொங்க போட்டுட்டு மெதுவா நடக்க ஆரம்பிக்கும் போது அவ்வளவு நேரம் ஜெகன் கிட்ட பேசிட்டு இருந்த மாணிக்கத்துக்கு பாவமா தான் இருந்தது. ஏ தம்பி இல்லையா? மொரட்டு ராசாவுடைய அரண்மனைக்கு காவலா போடப்பட்டிருந்த 3 போலீஸ்காரங்களும் தங்களுக்குள்ள டியூட்டியை மாத்தி மாத்தி போகும்போது அவங்க தங்குறதுக்காக ஊர் மக்கள் சின்னதா ஒரு தடுப்பு மாதிரி ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. தோ அங்க இருக்கிறாருல போலீஸ்காரரு, இன்னைக்கு ஒரே நைட்டு தான், நாளைக்கு காலைல விடிஞ்சவன கிளம்பிடுறேன்னு கேட்டுப்பாரு. ஜெகன் போய் போலீஸ்காரர் கிட்ட என்ன பேசுனாங்கிறது மாணிக்கத்துக்கு தெரியாது. சரின்ட்டாங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நன்றி எல்லாம் இருக்கட்டும், ஆனா நாளைக்கு காலையில கிளம்பிடணும். ஆத்தா என்ன சொல்லுச்சுன்னு கேட்டியா? ஆமா, பாதியில எங்க போன நீ? அது போன் வந்துச்சுண்ணே. சரி, எதுவோ காலையில கிளம்பிரு, புரியுதா? ஜெகன் மேல ஒரு சின்ன சந்தேகத்தோட ஏற இறங்க பார்த்துட்டு மாணிக்கமும் அவர் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. தட்டியில போடப்பட்ட ஒரு சின்ன மறைப்பு உள்ள போய் தலைமாட்டுல பேக வச்சுட்டு அதுக்கு மேல குளிக்கிறதுக்காக கொண்டு வந்திருந்த துண்டை சுத்தி வச்சு மெதுவா கண்ணை மூடி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஜெகன். இந்த பங்களாக்கு யாருமே போகலனா யாருக்கு லாபம்? அந்த பங்களாவோட ஓனர் யாரு? இந்த பாட்டியே அங்க போச்சு? இப்படிங்கிற கேள்விகள் மனசுக்குள்ள மெதுவா ஓட ஆரம்பிக்கும் போது தன்னை மீறி பயண களைப்பு அழுத்த தூங்கி போயிடுறாரு. திடீர்னு ஜெகன் முழிச்சு மணி பார்க்கும் போது நேரம் 2:14. ஐயோ, இந்த நேரத்திலே முழிச்ச? எப்பயோ படிச்ச ஒரு கொரியன் பழமொழி எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது ஜெகனுக்கு. நைட்டு 2 மணில இருந்து 3 மணிக்குள்ள திடீர்னு யாருமே எழுப்பாம முழிப்பு வருதுன்னா உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தருடைய ஆன்மா உங்களை உத்து பாத்துக்கிட்டு இருக்குங்கிற கொரியன் பழமொழி தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத விஷயமா மனசுக்குள்ள வந்தது. டேய், யாரா நீங்க? ஒரு ராத்திரி நைட்டு 2 மணிக்கு முழிக்கும் போது இந்த மாதிரியான கேள்விகள் வர்ற போது அந்த மொரட்டு ராசாவுடைய அரண்மனைக்குள்ள போறவங்களுடைய மனநிலைய ஜெகனால தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்படித்தான் ஒவ்வொரு இடத்துலயும் ஆவி பேய்னு இருட்டுக்கு பேர் வைக்கிறோமோ அப்படிங்கிற யோசனையோட தடுப்புக்கு வெளியில வேடிக்கை பாக்குறாரு ஜெகன். அப்பதான் அந்த உருவத்தை கவனிக்கிறாரு. தன்னுடைய பாக்கெட்ல இருக்கிற செல்போனை எடுத்து
பிரைட்னஸ முழுக்க குறைச்சிட்டு மெதுவா அது காட்டுற கம்மியான வெளிச்சத்துல தன்னுடைய தடுப்புல இருந்து வெளியில வந்து அந்த உருவம் போன பாதையிலேயே நடக்க ஆரம்பிக்கிறாரு ஜெகன். ஒரு சில வினாடிகளுக்கு அப்புறம் கண்கள் இருட்டுக்கு பழகினதுக்கு அப்புறம் செல்போனை பாக்கெட்ல வச்சுட்டு தூரத்துல அந்த உருவத்தினுடைய அசைவை வச்சு அது போற திசையை அனுமானிச்சுக்கிட்டே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை விட்டு பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கிற ஜெகனுக்கு சாயங்காலம் நடந்த அதே விஷயம் திரும்பவும் நடக்குது. அதே வளைவு, அதே பாழடைஞ்ச பங்களா. ஆனா இப்போ அந்த பங்களால இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி சேர் போட்டு அதுல ஒரு கான்ஸ்டபிள் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி கயிற்றாலான ஒரு போலீஸ் தடுப்பு. ஓஹோ, இதுதான் அந்த பங்களாவா? மொரட்டு ராசாவுடைய பங்களா எதுன்றத அவர் கண்டுபிடிச்சாலும் தனக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்த உருவம் எங்கன்றத ஜெகனால கண்டுபிடிக்கவே முடியல. போலீஸ்காரங்க கிட்ட ஏற்கனவே அறிமுகமாயி அந்த தடுப்புல தூங்கிக்கிறேன் பெர்மிஷன் கேட்டிருந்ததுனால தன்னை ஒருவேளை போலீஸ்காரங்க பார்த்தா தான் யாருன்றத அவங்க சீக்கிரம் அடையாளம் கண்டுக்குவாங்கன்ற பயம் ஒரு பக்கம். ஆத்தா சொன்ன அருள்வாக்கு, பூசாரியுடைய பயமுறுத்தல்னு எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு உருவம் மட்டும் எதுக்காக மொரட்ராசாவுடைய அரண்மனைக்குள்ள போகுதுங்கிற யோசனை ஒரு பக்கம். கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்க்கலாமேங்கிற யோசனையோட ஒரு வசதியான சாய்வை தேடி அதுல சாஞ்சுக்கிட்டு காத்திருக்க ஆரம்பிக்கிறாரு ஜெகன். நொடிகள் நிமிடங்கள் ஆகுது. மெதுவா நேரம் கடந்து ஓட ஆரம்பிக்குது. தூரத்துல எங்கேயோ யாரோ எதையோ கடப்பாறையால உடைக்கிற ஒரு சத்தம். ஒரு சீரான இடைவெளியில சத்தம் கம்மியா இருக்கணுங்கிற ஒரு முயற்சியில மெதுவா யாரோ எதையோ தோன்றாங்க அப்படிங்கிறது மட்டும் ஜெகனுக்கு புலப்பட ஆரம்பிக்குது. தொடர்ச்சியான சத்தம் கேட்டா யாராவது சந்தேகப்பட்டுருவாங்கங்கிறதுனால அதிக கால இடைவெளிகள் கொடுத்து ஒவ்வொரு தடவையும் கடப்பாறை உபயோகப்படுத்தப்படுது. யாரா இருக்கும்? ஒருவேளை டிவியில சொன்ன மாதிரி உண்மையிலேயே இங்க ஒரு புதையல் இருந்து அந்த புதையலை வேற யாரும் எடுக்க கூடாதுங்கிறதுக்காக யாராவது பிளான் பண்ணி பண்றாங்களா? இதுக்கு அந்த பூசாரியும் உடந்தையா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் ஜெகனுடைய மனசுக்குள்ள. என்ன ஆனாலும் சரி, உள்ள போய் பாத்திரலான்னு மெதுவா சாய்வில இருந்து ஜெகன் வெளியில வர ஆரம்பிக்கும் போது எதிர்த்தாப்புல அதே உருவம், கையில ஒரு கடப்பாரை, இன்னொரு கையில சின்னதா ஒரு மண்வெட்டியோட சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு வேகமா வருது. பூசாரி, எந்த பூசாரி இந்த சதி திட்டத்துல உடந்தையா இருப்பாருன்னு ஜெகன் சந்தேகப்பட்டாரோ அதே பூசாரி கையில கடப்பாரை, இன்னொரு கையில மண்வெட்டி. மண்ணை அள்ளி போட்டதுக்கு அடையாளமா ஒரு கையில இன்னும் மண் ஒட்டிக்கிட்டு இருக்கு. தான் நினைச்ச மாதிரியே ஆவின்னு எதுவுமே இல்ல. இந்த பூசாரியும் அந்த பாட்டியும் என்னமோ தப்பு பண்றாங்கங்கிற உறுதியான நம்பிக்கையோட மெதுவா மொரட்ராசாவுடைய பங்களாவை நோக்கி அடி எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு ஜெகன். ஒரு எட்டா வச்சு பக்கத்துல போகும்போது அங்க படுத்துக்கிட்டு இருந்த போலீஸ்காரருடைய செல்போன் அலறி அடிக்க ஆரம்பிக்குது. போன் சத்தத்தை கேட்டு முழிக்கிற போலீஸ்காரர் சுத்தியும் ஒரு தடவை பாக்குறாரு. அவர் கண்ணுல பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அவசரமா ஒளியிற ஜெகன் அடுத்து என்ன பண்றதுங்கிறத யோசிக்கும் போது போலீஸ்காரர் ஜெகன் இருந்த பக்கமா போனை பேசிக்கிட்டே வர ஆரம்பிக்கிறாரு. மெதுவா அங்கிருந்து நழுவுற ஜெகன் திரும்ப அந்த தடுப்புக்கு வந்து அன்னைக்கு ராத்திரி பொழுத மீதம் இருக்கிற இரவை தூங்கி கழிச்சிடலாங்கிற முடிவுல தூங்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில அரியல்பட்டியில அமைதியாதான் விடிஞ்சுது. குறி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஊர்ல இனிமே எந்த கெட்ட காரியமும் நடக்காதுங்கிற நம்பிக்கையில அன்னைக்கு பொழப்ப பாக்குறதுக்கு அரியல்பட்டி ஊரே அவங்க வழியில போயிட்டு இருந்தது. ஆனா ஜெகனுக்கு மட்டும் அங்க இருந்து அமைதியா கிளம்ப முடியல. அண்ணே, டவுனுக்கு போற அடுத்த பஸ் எப்போ? பஸ் வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. மெதுவா சுத்தமுத்தும் பாக்குறாரு ஜெகன். பகல் நேரம் தாங்கிறதுனால மொரட்ராசா வீட்டுக்கு காவல் போடப்பட்டிருந்த கான்ஸ்டபிள் கூட அவருடைய சேர்ல இல்ல. ஆனா சுத்தி நின்னுட்டு இருக்கிற ஆளுங்கள்ல யாராவது ஒருத்தர் தன்னை பார்த்துட்டாலும் அந்த வீட்டுக்குள்ள போற தன்னுடைய பிளான் பாதியில நின்றுங்கிறது ஜெகனுக்கு நல்லாவே தெரியும். இந்த நேரத்துல அந்த ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிற சந்தேகத்தோட மொரட்ராசாவுடைய பங்களாவை நோக்கி மெதுவா அடி எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கிறார் ஜெகன். அண்ணே, என்ன அந்த பக்கம் போற? பஸ் வர நேரம் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கு அண்ணே அப்படியே நடந்தேன். இந்த காத்து வாங்கறதுக்கு காட்டு பங்களாக்குள்ள போற வேலைலாம் வேணாம், இங்க வா. எது நடக்க கூடாதுன்னு ஜெகன் பயந்தாரோ அதே மாதிரி நடந்தது. டீ கடை வச்சிருக்கிற மாணிக்கம் ஜெகன் மொரட்ராசாவுடைய அரண்மனை பக்கம் போறத பார்த்துட்டு
அவரை தன்னுடைய கடையில கூப்பிட்டு வச்சு பஸ் வர்ற வரைக்கும் பேசிட்டு இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா ஜெகனுடைய மூளையில ஓடிட்டு இருந்த விஷயங்கள் வேற மாதிரி இருந்தது. அண்ணே உள்ளலாம் போலண்ணே, நீ போற போக்க பார்த்தா அப்படித்தானே தெரிஞ்சது. இல்லண்ணே. சரி, எங்க ஊருக்கு கிளம்பிட்டியா? ஆமாண்ணே, இந்த பைய. அண்ணே ஒரு சந்தேகம், திரும்ப இந்த பக்கம் வரவே கூடாது, நீ புரியுதா? அண்ணே அது இல்லண்ணே, இங்க இருந்து பக்கத்து ஸ்டாப் எவ்வளவு தூரம்? அது கிடக்கும் கழுத 1.5 கிலோமீட்டர். ஆமா, உனக்கு எதுக்கு? இல்ல சும்மா நிக்கிற நேரத்துல அப்படியே காலார போய் அங்க காத்திருக்கலாமேன்னு. ஒரு வெங்காயமும் வேணாம், உன்னை பஸ்ல ஏத்தி விட்டு நீ டிக்கெட் வாங்குற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். அண்ணே என்ன நம்ப மாட்டீங்களா? லே, நேத்து இந்த நேரம் தானே உன்னை முதல் தடவை பார்த்தேன், ஏதோ பல வருஷம் பழக மாதிரி பேசுற. இப்படி ஜெகனும் டீ கடை வச்சிருக்கிற மாணிக்கமும் பேசிட்டு இருந்த போது பஸ் வந்தது. கண்டக்டர் என்ன, தம்பிய டவுன்ல விட்டுருங்க. சரியா? அண்ணே வரேனே. வராதடா, அதத்தானே சொல்றேன். பஸ் மெதுவா அரியல் பட்டியை விட்டு வெளியே போக ஆரம்பிக்குது. ஆனா ஜெகனோட மனசு அந்த ஊரை விட்டு வரவே இல்ல. படிக்கட்டுல நின்னு எப்படி அரியல் பட்டிக்குள்ள திரும்ப போறதுங்கறத யோசிச்சுட்டே இருக்கிற ஜெகனுக்கு அடுத்த ஸ்டாப்ல அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது. வா வா, படி நிக்காத, உள்ள வா. அடுத்த ஊரான செம்பட்டியில இருந்து சந்தைக்கு கிளம்புறதுக்காக ஒரு கூட்டம் ஏகப்பட்ட மூட்டை முடிச்சுக்களோட ஏறிச்சு. செம்பட்டிக்காரங்க எல்லாரும் உள்ள ஏறதுக்காக படியில நின்னுட்டே வந்துட்டு இருந்த ஜெகன் படியில இருந்து கீழே இறங்குறாரு. செம்பட்டிக்காரங்க முழுக்க உள்ள ஏறி அவங்க மூட்டை முடிச்செல்லாம் வச்சதுக்கு அப்புறம் பஸ்ஸே நிரம்பி வெளிய ஆரம்பிச்சது. ஊர்க்காரங்க எல்லாரும் சீட்ல உட்கார்ந்து இருந்தாலும் நடக்கிற பாதை முழுக்க கூடைகளால அடுக்கப்பட்டிருந்தது. அதனால செம்பட்டியுடைய இளவட்ட பசங்க எல்லாம் படிக்கட்டு கிட்ட நின்னுட்டு இருந்தாங்க. மக்கள் ஏறதும் இறங்குறதுமா இருந்த கலவரத்துல கண்டக்டர் கீழே இறங்கின ஜெகன் திரும்ப பஸ்ஸுக்குள்ள ஏறினாரான்னு கவனிக்கவே இல்ல. பஸ்ஸும் செம்பட்டியை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சது. பஸ்ஸுக்கு பின்னாடி அமைதியா நின்னுட்டு இருந்த ஜெகன் இப்ப மெதுவா அரியல் பட்டியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. செம்பட்டியோடைய ஊருக்கு சம்பந்தமே இல்லாம ஜீன்ஸ் பேண்டும் முழுக்கை சட்டையும் ஸ்போர்ட்ஸ் ஷூவும் போட்டுட்டு கீழே நின்னுட்டு இருக்கிற ஜெகனை பார்க்கும்போது ஊர்க்காரங்க வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. மணி 9:30, நைட்டு வரைக்கும் என்ன பண்றது? அண்ணே ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க. பாட்டிலா? அந்த கருமெல்லாம் இல்ல தம்பி, தா குடத்துல இருக்குல்ல. பொதுவா வெளியூர்ல இருந்து வந்து தண்ணி பாட்டில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு ஊரு. இந்த ஊர்ல எப்படி இன்னைக்கு நாள் பொழுது முழுக்க கழிக்கங்கிற யோசனையோட மெதுவா அரியல் பட்டியை நோக்கி நடந்துட்டு இருக்கிற ஜெகனுக்கு அடுத்த பிரச்சனை மெதுவா ஆரம்பிக்குது. இவ்வளவு பெரிய ரூட்ல ஒரு கடை கூடவா இல்ல? டேய் பசிக்குதுடா. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, சாப்பிடுறதுக்கு கடை இல்ல. இந்த பிரச்சனைகளோட வெயில் உச்சி பொழுது நெருங்கி இருந்துச்சு. ஒவ்வொரு பஸ் வரும்போதும் ஜெகனுடைய பிரச்சனை அரியல் பட்டிக்காரங்க யாராவது பஸ்ல இருந்து தன்னை பாத்திர கூடாதேங்கிறதுனால பஸ் தன்னை கடந்து போகும்போது ஏதாவது ஒரு மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சுக்க வேண்டி இருந்தது. ஆனா வந்த பஸ்ஸே 3 தாங்கிறதுனால அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா தெரியல. முதுகுல சுளீர்னு வெயில் அடிக்குது, நாக்கு தண்ணிய தேட ஆரம்பிக்குது. மெதுவா நடந்து போயிட்டு இருக்கிற ஜெகனுடைய கண்ணுல அந்த வயல் வரப்ப ஒட்டுநாப்புல இருந்த ஒரு பம்பு செட்டு கண்ணுல படுது. 2 கையாலையும் பிடிச்சு ஆசை தீர தண்ணிய குடிக்கிற ஜெகன் அங்கேயே கொஞ்ச நேரம் காத்திருக்கிறதுன்னு முடிவு பண்றாரு. அதே நேரத்துல அவருக்கு முக்கியமான இன்னொரு விஷயமும் தோண ஆரம்பிக்குது. தனியா போயா மாட்டிக்கிறது? பக்கத்துல யாரும் இல்லைன்னாலும் சத்தமா சொன்ன அந்த விஷயம்தான் ஜெகனுடைய மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. ஒருவேளை மங்கம்மா பாட்டியும் பூசாரியும் சேர்ந்து அந்த புதையலை எடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க 2 பேரு மட்டும் அதுல சம்பந்தப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு ஜெகனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை இதுல ஒரு கூட்டமே சம்பந்தப்பட்டிருந்தா தனியா தான் அந்த பங்களாக்குள்ள போறது தன்னுடைய உயிருக்கே ஆபத்தானதாயிரும்னு ஜெகனுடைய உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சது. சேகர், காளி, முத்துராஜ், ரங்கன் இவங்க எல்லாருமே அந்த மாதிரி தனியா போனதுனாலதான் மாட்டிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் ஜெகனுடைய மனசுக்குள்ள அழுத்தமா பதிஞ்சுது. இருக்கவே இருக்கான் நம்ம அடிமை. மச்சான் எங்க இருக்க? நான் எங்கடா இருப்பேன், ஒரு அரசாங்க அதிகாரி. டேய் நீ எங்க வேணாலும் இரு, ஆனா அர்ஜென்ட்டா கிளம்பி அரியல் பட்டிக்கு வா. எது அந்த ஆவி பங்களா இருக்கே அந்த ஊரா? ஆமாண்டா, இங்க வந்தனா ப்ரமோஷனுக்கு ஒரு வழி இருக்கு உனக்கு. எனக்கும் அந்த ஆவி பங்களாக்கு என்னடா சம்பந்தம்? ஆவி பங்களாக்கு சம்பந்தம் இல்லடா, அதுக்கு உள்ளே இருக்குல்ல புதையல், அதுக்கு சம்பந்தம் இருக்கு. புரியலையே. மெதுவா தன்னுடைய மனசுல இருந்த திட்டத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஜெகன். ஜெகன் தன்னுடைய திட்டத்தை சொல்லி முடிக்கும் போது அவருடைய நண்பரான அறிவழகன் தன்னுடைய மோட்டார் பைக்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு அரியல் பட்டியை நோக்கி. அறிவழகனும் அவருடைய நண்பர் ஜெகனும் அரியல் பட்டிக்கு வந்து சேரும் போது பொழுது இருட்ட ஆரம்பிச்சிருந்தது.
வழக்கமா சூரிய அஸ்தமனம் ஆகும் போதே மெதுவா ஒரு மந்த நிலைக்கு வர்ற அரியல் பட்டி இன்னைக்கு வழக்கத்தை விட பரபரப்பா இருந்தது. என்னடா ரொம்ப பரபரப்பா இருக்காங்க? அவனுங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், இதுதான் நமக்கு கரெக்டான டைம். கரெக்டான டைமா? எதுக்கு? எல்லாத்தையும் சொல்றேன், இந்த பக்கம் வா. டேய், ஏன்டா வண்டில இருந்து சாவி எடுத்த? ஸ்டார்ட் பண்ணாதடா, பாத்துருவாங்க. டேய், அவங்க பார்த்தா என்ன? நம்மள ஊரை விட்டு துரத்திடுவாங்கல்ல. டேய், என்ன எதுக்குடா இங்க கூட்டு வந்த? சொல்றேன், அந்த வண்டி அந்த மரத்துக்கு பின்னாடி விடு. டேய், நான் ஒரு அரசாங்க அதிகாரி, தப்பான காரியத்துக்கு துணை போகவே மாட்டேன். இங்க பாருடா. டேய், இங்க பாருடா. அறிவழகனுடைய எதிர்ப்பெல்லாம் தாண்டி அறிவழகனோட வண்டிய யாரும் பார்க்காத மாதிரி ஒரு மரத்து பின்னாடி நிறுத்திட்டு அறிவழகனுடைய கைய பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு மொரட்ராசாவுடைய பங்களாவை நோக்கி வேகமா நடக்க ஆரம்பிச்சாரு ஜெகன். நீ சொன்னது சரிதான் போலயே. நான் நிறைய சொன்னடா, நீ எதை சொல்ற? கொஞ்சம் பரபரப்பா இருக்காங்க. ஓ, நான் வந்த உடனே சொன்னேன் அதா. ஏன் இங்க எந்த போலீஸ்காரரை காணோம்? இங்க போலீஸ்லாம் போட்டாங்களா? ஆமாண்டா, அதான் அவர் இல்லையா, வா போலாம். டேய், போலீஸ்லாம் போட்டிருக்காங்க, அந்த இடத்துக்குள்ள நாம ஏன்டா போறோம்? அது பாஸ்ட் டென்ஸ், இப்ப போலீஸ் இல்ல. கர்ச்சீப் இருக்கா? இருக்கு. உனக்கு எதுக்கு? பேச்சோட பேச்சா மொரட்ராசாவுடைய அரண்மனை வாசல்ல நின்னுட்டு இருந்தாரு ஜெகனும் அவருடைய நண்பர் அறிவழகனும். கதவை திறந்துட்டு உள்ள போகலாமான்றத பத்தி அறிவழகனும் ஜெகனும் அவங்களுக்குள்ள விவாதிச்சிட்டு இருந்த அதே நேரத்துல தூரத்துல இருந்து ஒரு பெரிய சங்கு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் வந்த திசையை திரும்பி பாக்குறாங்க ரெண்டு பேரும். மௌனமான ஒரு சவ ஊர்வலம் தூரத்துல போறது தெரிஞ்சது. என்னடா, பொணத்தை பார்த்தா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க, உள்ள போறதுக்கு முன்னாடியே கூப்பிடுது. இல்லாட்டி உள்ள போனா என்ன நடக்கும்னு நமக்கு முன்னாடியே தெரியுதோ? ச்சே, சும்மா பயப்படாதடா, நீ எல்லாம் ஒரு அரசாங்க அதிகாரி. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இரு அப்படின்னு சொல்ற ஜெகன் தான் இருந்த இடத்துல இருந்து சில அடிகள் முன்னேறி அந்த ஊர்வலத்தை தெளிவா பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல நின்னு அது யாருடைய இறுதி ஊர்வலம்னு பாக்குறாரு. முன்னும் பின்னுமா போயிட்டு இருந்த மக்கள்ல நிறைய பேர் ஜெகனுக்கு தெரிஞ்ச முகங்களா இருந்தாங்க. ஆனாலும் அலங்கரிக்கப்பட்ட ரதத்துல இருந்த உடம்ப பார்த்த ஜெகனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. ஜெகனுடைய அதிர்ச்சிக்கு காரணம் இருந்தது. ஏன்னா அங்க இறந்து போயிருந்தது முந்தின நாள் சாயங்கால நேரம் மொரட்ராசாவுடைய பங்களாக்கு யாருமே போகக்கூடாதுன்னு அம்மன் சொன்னதா குறி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அந்த மொரட்ராசா பங்களால இருந்து வெளியில வந்தாரே அதே பூசாரி. டேய், டக்குன்னு உள்ளவா. என்னடா சமாடா? டேய், கை விடுறா முதல்ல. என்னடா நடக்குதுங்க? டேய், இந்த பங்களாக்குள்ள வர்றவங்க எல்லாரும் வெளியில வர்றதுக்குள்ள செத்துறாங்களா? இந்த பூசாரி இங்க வந்துட்டு திரும்ப வந்தான். இந்த பங்களால இருந்து உயிரோட வந்ததை நானே பார்த்தேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி சாவான்? அப்ப இந்த பங்களால இருக்கிற புதையலுக்காக யாரோ ஒருத்தர் பூசாரி போட்டு தள்ளிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதான் யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி உன்னை உள்ள கூட்டு வந்தேன். டேய், நீ சொல்றபடி பார்த்தா இங்க வரவங்க எல்லாம் ஒரு மனுஷன் தான் கொலை பண்றான்னு வையேன். அந்த தங்க புதையல இவ்வளவு நாள் எடுக்காமையா வச்சிருப்பான்? ஒருவேளை எங்க இருக்குதுன்னு அவனுக்கே தெரியலனா அப்போ அவனும் உள்ளதானே இருப்பான். அதான் சொல்றேன், ஊர்க்காரங்க எல்லாம் வெளில இருக்காங்க. ஒருவேளை இது செய்யறதெல்லாம் உள்ளூர்காரனா இருந்தா இந்நேரம் அவனும் வெளியில தான் இருப்பான். பங்களா ஃபுல்லா நமக்கு தான் ஃபுல்லா தேடுறோம். ஒன்னு புதையல கண்டுபிடிக்கிறோம், அல்லது இதெல்லாம் பண்றவனை கண்டுபிடிக்கிறோம். இதோ பாரு, புதையல கண்டுபிடிச்சாட கவர்மெண்ட்ல தான் கொடுக்கணும், சரியா? அடேங்க அப்பா, போடா, முத கர்ச்சீஃபை கட்டு. ஆமா, எது கர்ச்சீஃப் கட்டணும்? ஒருவேளை உள்ளூர்காரன் வந்து நம்மள பாத்துட்டானா? ஆமா, இந்த இருட்டுல அப்படியே நம்ம மூஞ்ச பாத்துட்டாலும். மொபைல் போன் லைட் உதவியோட மெதுவா அந்த இடத்தை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு ஒரு இன்ச்சா முன்னேறாங்க ரெண்டு பேரும். காத்துல இருக்கிற அந்த பழைய ரத்தத்தோட நெடி கர்ச்சீஃபை தாண்டி அவங்க மூக்கத்தோட நிறைய நேரம் எடுத்துக்கிட்டதுனால அந்த நெடி எங்க இருந்து வருதுன்றதுக்கான காரணத்தை ஆராய ரெண்டு பேரும் ட்ரை பண்ணல. ஒருவேளை அவங்க ஆராய்ஞ்சிருந்தாங்கன்னா அவங்க முதுகுக்கு பின்னாடி ஒரு 7 அடி தூரத்துல தலை சிதறி எறும்புகள் மொய்க்க கிடக்கிற முத்துராஜுடைய உடம்ப பாத்திருப்பாங்க. இன்னும் எவ்வளவு நேரம்டா? டேய், நீ எல்லாம் ஆர்கியாலஜி தானே? ஒரு பழைய அரண்மனை கிடைச்சிருக்கு, அனுபவிக்கிறத விட்டுட்டு கேள்வியா கேக்குற? அரண்மனையில என்ன ராஜா போஸ்ட கிடைச்சிருக்கு, என்ஜாய் பண்ண. ஜெகன், இதுல கீழே சேகரும் காளியும் எந்த இடத்துல இருந்த ஒரு மரக்கதவை திறந்துட்டு படிக்கட்டுகள்ல இறங்கி கீழ் அடுக்குக்கு போனாங்களோ அந்த இடத்துல மெதுவா ஜெகனும் அறிவழகனும் இறங்க ஆரம்பிச்சாங்க. பங்களாவுக்குள்ள இருந்த காற்றினுடைய அழுத்தம் இப்பதான்
மெதுமெதுவா 2 பேருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. டேய், இந்த பழைய காலத்து அரண்மனைனா நிறைய காற்றோட்டத்தோட கட்டிருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன இப்படி அடைஞ்சு போயிருக்கு? தம்பி, மொரட்ராஸோட அரண்மனை சொல்லி தானே சொல்றாங்க. ஆள் ஒரு மாதிரி தானடா. 2 பேர் கையில இருக்கிற செல்போன்ல இருந்து வர்ற டார்ச்சினுடைய ஒளி வெள்ளத்துல மெதுமெதுவா முதல் கட்ட அடைஞ்சு சுத்தி பாக்குறாங்க. 8 பேர் உட்கார்ந்து பேசக்கூடிய சின்ன அரசவை மாதிரியான அந்த செட்டப்ப அறிவழகன் ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கிற நேரத்துல ஜெகன் மெதுவா முன்னேறி 2வது கட்டான அந்த படுக்கை அறைக்குள்ள போறாரு. டேய், புதையல்னா மேலாப்ல இருக்காது, கீழே எங்காவது சுரங்கம் இருக்கான்னு பாரு. டேய் முட்டா பாயில, ஏண்டா கத்துன? நீ ஏன்டா விட்டுட்டு போன? நீ கத்துனது மட்டும் அவனை கேட்டு இருந்ததுன்னா? அதான் ஊர்க்காரங்க எல்லாம் பூசையோட போயிட்டாங்கல்ல. அப்புறம் ஏன்டா கர்ச்சீஃபா கட்டிருக்கோம்? இதுதானடா முதல்லயே நான் கேட்டேன். ஒரு சேஃப்டிக்கு இருக்குமேன்னு சொன்னேன். யாருமே இல்லாத வீடு தானேன்னு 2 பேரும் சத்தமா பேசிட்டு இருந்த விஷயம் திடீர்னு கேட்ட இந்த சத்தத்தால டைவர்ட் ஆகுறாங்க 2 பேரும். டேய், என்னடா சத்தம்? சத்தம் வந்த திசையை நோக்கி மெதுவா நடந்து போறாங்க 2 பேரும். கால்ல போட்டிருக்க செருப்பு சத்தம் கூட யாருக்கும் கேட்காத மாதிரி மெதுவா அடி எடுத்து வச்சு சத்தம் வந்த திசையை நோக்கி அவங்க போய் பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்ல. ஒரு பெரிய உலோகம் மோதுன மாதிரியான ஒரு சத்தம் இருந்தது. கீழே ஏதாவது விழுந்து கிடக்கான்றதையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தரையில அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அந்த நேரத்துல தான் ஜெகன் முதல் தடவையா அத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. டேய், ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை அவன் ஏதாவது பொடிங்கிட்டே கலந்துட்டானா? நம்ம வெளியில போயிட்டு நாளைக்கு வரலாமா? டேய், நீ அந்த கட்சி பெத்த முதல்ல மூக்க மூடு. அவங்க 2 பேரையும் தவிர பங்களால 3வதா ஒரு ஆள் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்துல அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க ஜெகனும் அறிவழகனும். டேய், 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டாம். நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கமா பாக்குறேன். 2வது கட்டை தாண்டி 3வது கட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாரு அறிவழகன். ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி, அந்த தண்ணீர் தொட்டியோட முகப்புல அன்னப்பறவை மாதிரியான ஒரு சிலை இருக்கு. அந்த அன்னப்பறவையுடைய வால் பக்கமா ஒரு சின்ன குழாய் மாதிரியான கட்டிட அமைப்பு அந்த பில்டிங்கை விட்டு வெளியில போகுது. அன்னப்பறவையினுடைய வாயில இருந்து கொஞ்ச தூரத்துல நிறைய செடிகள் இருந்து அதெல்லாம் காஞ்சு போனதுக்கான அடையாளங்கள் இருக்கு. ஒரு காலத்துல இந்த குளியல் தொட்டிக்கு வெளியில ஓடிட்டு இருந்த ஆறுல இருந்தோ அல்லது ஏரியில இருந்தோ தண்ணி உள்ள வந்திருக்கணும். அந்த தண்ணி இந்த அன்னப்பறவையினுடைய வாய் வழியா அங்க இருந்த தோட்டத்துக்கு பாஞ்சிருக்கணும்ங்கிறத அறிவழகன் மனசுக்குள்ள ஓட்டிட்டு இருக்கிற அதே நேரத்துல முதல் கட்டுல இருந்து ஒரு பலகீனமான சத்தம் வந்தது. ஜெகன், ஜெகன், டேய். கூப்பிட்டதுக்கு எந்த பதிலும் வராம போகவே அறிவழகன் மெதுவா தன்னுடைய பாக்கெட்ல இருந்த அந்த சின்ன பட்டன் கத்திய கையில எடுத்துக்கிட்டு முன்னோக்கி முதல் கட்டை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாரு. ஜெகன், அங்க இருக்கியா? 3வது கட்டுல இருந்து முதல் கட்டை நோக்கி வேகமா வர்ற அறிவழகனுக்கு அங்க ஜெகன் நின்னுட்டு இருந்த கோலம் அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருந்தது. கழுத்துல தொங்கிட்டு இருந்த கர்ச்சீஃப திரும்ப மூக்க மறைக்கிற மாதிரி ஏத்துறதுக்கு அறிவழகன் ட்ரை பண்றாரு. முதல் தடவை அறிவழகன் ஜெகனுடைய கழுத்தை தொட்டும் போது வேகமா தட்டி விடுற ஜெகன் அதுக்கப்புறம் அறிவழகன் பக்கத்துல வரும்போது அவரை தாக்குறதுக்கு ரெடி ஆகுறாரு. இருமி கண்கள் எல்லாம் செவந்து கழுத்துல இருக்கிற நரம்புகள்லாம் புடைச்சு நின்னுட்டு இருக்கு. முதல்ல இந்த கர்ச்சீஃபை கட்டறா, சண்டையில அப்புறம் போடலாம். சொல்றது எதையுமே கேட்காம முரட்டுத்தனமா தன்னை தாக்குறது மட்டும் குறிக்கோளா இருக்கிற மாதிரி முன்னேறி வந்துட்டு இருக்கிற ஜெகனை பார்க்கும்போது அறிவழகனுக்கு ஒருவேளை இந்த மொரட்டு ராசாவுடைய ஆவி உண்மையா இருக்குமோங்கிற நினைப்பு மனசுல வந்துட்டு போச்சு. ஜெகா நில்லு. அதையும் கேட்காம கையில இருந்த மொபைல் போனை கத்தி மாதிரி நினைச்சுக்கிட்டு அறிவழகனுடைய வயிற்றுல குத்துறதுக்காக முன்னேறின ஜெகனை தனக்கு தெரிஞ்ச தற்காப்பு கலை மூலமா அமைதியாக்குறாரு அறிவழகன். சாரி, எல்லாம் உனக்கு ஞாபகம் வரும்போது கேட்டுக்கலாம். ஜெகனை அடிச்சு மயக்கமாக்குற அறிவழகன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ங்கறத பத்தி வேகமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுவரைக்கும் 3 கட்ட சோதனை போட்டாச்சு. ஆனா எங்கேயுமே ஒரு புதையல் இருந்ததுக்கான அடையாளமே இல்ல. ஒருவேளை உள்ளவரை எல்லாரையும் கொலை பண்ற ஒரு மர்ம கும்பல் புதையலை எடுத்துட்டு தப்பிச்சு போயிட்டாங்களா? அப்படி இருந்தா பூசாரிய நேத்து நைட்டு அவங்க கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது?
இந்த மாதிரியான கேள்விகள் அறிவழகனுடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த யோசனையோடையே கீழே விழுந்து கிடக்கிற ஜெகனுடைய முகத்தை பாக்குற அறிவழகனுக்கு இன்னும் அதிர்ச்சியாச்சு. இருமி இருமி செவந்து போயிருந்த ஜெகனுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமா பச்சையா மாற ஆரம்பிச்சது. டேய் ஜகா, டேய் ஜகா, ஜகா, ஐயோ வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரலையே. வேற வழியே தெரியாம ஜெகனை தூக்கி தோள்ல போட்டுட்டு வந்த வழியிலேயே வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு அறிவழகன். கதவை திறந்துட்டு அறிவழகன் வெளியில வரும்போது முன்னாடி காவலுக்கு இருந்த போலீஸ்காரங்க யாருமே அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணோம். மொபைல்ல மணி பாக்குற அறிவழகன் மணி 9:15 ஆயிருக்கு. உள்ள போய் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. ஆனா கீழே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. மேல வந்த போதும் இவங்க உள்ள போயிட்டு வெளியில வந்ததை பார்க்க யாருமே இல்லங்கிறது தற்செயலா நடந்த விஷயம் தானா அல்லது அதுக்கும் மேல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயமாங்கிறத பத்தி அறிவழகன் யோசிக்கிற நிலையில இல்ல. ஜெகனை அங்க இருந்த ஒரு பாறை மேல படுக்க வச்சு சட்டை வட்டன்கள் எல்லாம் கலட்டி விடுறாரு. தொடர்ச்சியான இருமல்களுக்கு அப்புறமா முகம் நீளமா மாறுறது ஆக்சிஜன் குறைபாட்டுடைய அறிகுறிங்கிறது அறிவழகனுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தது. ஜெகனோட உயிரை காப்பாத்துறதுக்கு உதவுச்சு. மொரட்டு ராசாவுடைய அரண்மனைக்குள்ள மயக்கமான ஜெகனை வெளியில தூக்கிட்டு வந்து அவனுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்ச அறிவழகன் தன்னுடைய பைக்ல இருந்த அந்த வாட்டர் பாட்டில் எடுக்கிறதுக்காக வேகமா பைக்கை நோக்கி ஓடுறாரு. மரத்துக்கு பின்னாடி ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்த பைக்ல இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு அறிவழகன் திரும்பும் போது ஊர்க்காரங்க 2 பேர் அந்த வழியா கிராஸ் ஆகி போறத பாக்குறாரு. வர்றவங்க தன்னை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோங்கிற சந்தேகத்துல அதே மரத்துக்கு பின்னாடி அமைதியா ஒளிஞ்சு நிக்கிறாரு அறிவழகன். பூசாரியோட கண்ணை மூடுறது எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு பாத்தியா? எதையோ பார்த்தாப்ல வெறிச்சுக்கிட்டே நின்னுச்சு. இவருதான் யாரையும் அங்க போக கூடாதுன்னு சொன்னாருல்ல, அதான் மொரட்டு ராசாவோட ஆவி பலி வாங்கிடுச்சோ. பூசாரி தான் அம்மன் கிட்ட குறிக்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவரும் இல்ல. இனிமே இந்த ஆவி என்ன ஆட்டம் ஆட போகுதுன்னு தெரியலையே. பூசாரியோட இறுதி காரியங்களை முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு இருக்கிற ஊர்க்காரங்க பேசுறத அறிவழகனும் கேக்குறாரு. முட்டா பயலுங்க. மொரட்டு ராசா மேல இருந்த பயம் பூசாரியோட இறப்புக்கு அப்புறம் இன்னும் அதிகமானதுனால யாரும் அந்த அரண்மனை பக்கம் திரும்பி கூட பார்க்கல. ஒருவேளை அவங்க திரும்பி பார்த்திருந்தா பாறை மேல கிடந்த ஜெகனை கவனிச்சிருப்பாங்க. போலீஸ்காரரும் அன்னைக்கு அவர் காவல் காக்க வேண்டிய போஸ்டுக்கு திரும்ப வரவே இல்ல. பூசாரிய மொரட்டு ராசாவுடைய ஆவிதான் அடிச்சிருச்சுங்கிறது ஊர் முழுக்க ஒரே பேச்சா இருந்தது. டேய் ஜெகா எந்திரா, டேய் ஜெகா. இயற்கையான காத்து ஜெகனுடைய பச்சை கலர் உடம்ப கொஞ்சம் நார்மலா மாத்தி இருந்தது. எப்படி இருந்தாலும் ஜெகன் சுயநினைவுக்கு வர இன்னொரு 5 நிமிஷம் தேவைப்படுங்கிற நம்பிக்கையில அந்த மொரட்டு ராசாவுடைய பங்களாவை ஒரு தடவை சுத்தி பாக்குறான் அறிவழகன். ஏன் இந்த இடத்துல மட்டும் மண்ணு இவ்வளவு லூசா இருக்கு? பக்கத்துல கிடந்த ஒரு மரக்குச்சியை எடுத்துட்டு வந்து அந்த கிளறி இருந்த மாதிரி இருந்த இடத்த திரும்ப தோண்ட ஆரம்பிக்கிறான் அறிவழகன். எல்லாத்தையுமே அறிவு பூர்வமாவும் அறிவியல் பூர்வமாவும் பாக்குற அறிவழகனுக்கு இந்த ஆவி பேய் அது மேலெல்லாம் பெரிய அளவுல நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் இந்த மொரட்டு ராசாவுடைய ஆவிங்கிற போர்வையை பயன்படுத்தி யாரோ பெரிய அளவுல திருட்டுத்தனத்தை பண்றாங்கிற சந்தேகத்துலதான் அந்த பங்களாவை சுத்தி அதுக்கான தடயம் இருக்குதான்னு தேட வந்திருந்தான் அறிவழகன். மண்ணு கிளறி மூடினாப்ல இருந்த இடத்த அறிவழகன் தோண்டிட்டு இருந்த அதே நேரத்துல மெதுவா பின்னாடி இருந்த ஒரு முனகல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அந்த முனகல் சத்தம் ஜெகனுடைய குரல் தான்றது தெரிஞ்ச உடனே தோண்டிட்டு இருந்த வேலையை நிறுத்திட்டு திரும்பி பாக்குறான். மெதுவா பாறை மேல ஜெகன் முழிச்சு உக்காந்துருக்கிறது தெரிய வருது. சரி, இந்த தோன்ற வேலையை நிறுத்திடலான்னு அறிவழகன் திரும்பும் போதுதான் உள்ள இருந்த அந்த பளபளப்பான பொருள் அறிவழகனுடைய கண்ணில் பட்டுச்சு. அதை எடுத்து தன்னுடைய பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஜெகனை நோக்கி வேகமா போறான் அறிவழகன். டேய் அறிவு, என்னடா ஆச்சு? எல்லாத்தையும் இப்ப கேளு. நான் தான் சொன்னேன்லடா, கர்ச்சிஃப் ஏன்டா முகத்துல இருந்து எடுத்த? டேய், யாரோ கழுத்தை நெரிச்ச மாதிரி இருந்ததுடா. அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியல. ஜெகன் நார்மலா இருக்கிறாரா அப்படிங்கறத அவரை திட்டிக்கிட்டே அறிவழகன் செக் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஜெகனுடைய பேண்ட் பாக்கெட்ல துருத்திக்கிட்டு இருந்த அந்த வட்ட வடிவ உருவம் அவர் கண்ணில் பட்டுச்சு. டேய், இது என்னதுடா? இது எங்க பிடிச்ச? இது எதுரா என்கிட்ட எப்படி வந்தது? 2 பேரும் 3 கட்டுக்கும் சேர்ந்துதான் போனாங்க, சேர்ந்துதான் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய கண்ல படாத புதையல் ஜெகனுடைய கண்ல மட்டும் எப்படி பட்டுச்சு? ஒருவேளை ஆக்சிஜன் குறைபாடு மட்டும்தான் நடந்ததா அல்லது உள்ள ஜெகனுடைய கழுத்தை யாராவது உண்மையிலேயே நெரிக்க ட்ரை பண்ணாங்களா, அதனால ஆக்சிஜன் குறைஞ்சுதா? இந்த மாதிரி நியாயமான சந்தேகங்கள் அறிவழகனுடைய மனசுல ஓடிட்டு இருந்த அந்த நேரத்துலதான் பின்னாடி இருந்த அந்த குரல் கேட்டுச்சு.
டேய் யாரா அது கரெக்ட் மேல? யாரா அந்த கிழவி? கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, அங்கேயே போனீங்க? அது ஒண்ணு இல்ல பாட்டி, வழி தவறி வந்தோம், இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இங்க எல்லாம் உட்கார கூடாது, ஊர் கட்டுப்பாடு இருக்கு. கீழே இறங்குங்க முதல்ல. கீழே தான் வரோம் பாட்டி, கீழே வரோம். ஏலே, நீ முந்தானேத்து ஊருக்கு வந்த பையதானே? ஆமாம் பாட்டி. உன்னதான் ஊரை விட்டு போக சொல்லிட்டோம்ல, திரும்ப எதுக்கு இவனை கூட்டிட்டு வந்திருக்க? அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் நான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கூப்பிட்டா போயிட்டே இருக்கணும், இங்க என்ன வேலை? ஆமா, உன் கையில என்ன அது? அறிவழகனுடைய கையில இருந்த அந்த தங்க நாணயத்தை மங்கம்மா பாட்டி அப்பதான் பாக்குறாங்க. பார்த்த உடனே மங்கம்மா பாட்டிக்கு என்ன நடந்திருக்கும்ன்றது தெளிவா புரிஞ்சு போச்சு. டேய் கீழே வாங்கடா, முதல்ல கீழே வாங்க. டேய் இது வேற என்ன டென்ஷன் ஆகுது? டேய் எனக்கு என்னமோ அந்த பாட்டி மேலயும் லைட்டா டவுட் இருக்கு. ராசாவோட ஆவி உக்கிரமா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் உள்ள போயிருக்கான். ஏன் தம்பி, உன்னை பார்த்தா படிச்ச பயலாட்டம் இருக்குல்ல, இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு எதுக்கு போற? இவன் தான் முட்டா பைய, சொல்ற பேச்ச கேட்காம திரும்ப திரும்ப போறான். நீயாவது நல்ல புத்தி சொல்லி கூட்டிட்டு போலாம்ல. படிச்ச பையன்றதுனாலதான் உள்ள என்ன இருக்குன்னு பாக்க போனேன். ஓஹோ, இதெல்லாம் உங்க படிப்புல சொல்லிருவாங்க. எல்லாமே படிப்புல இருக்கு பாட்டி. போலீஸால கவர்மெண்டால எல்லாம் கண்டுபிடிக்க முடியாத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களோ? உள்ள இருக்கிறது ஆவியே இல்ல, யாரோ தெளிவா செட்டப் பண்ணிருக்காங்க. இல்லனா இயற்கையாவே அப்படி அமைஞ்சிருக்கலாம். பூசாரி செத்ததுக்கு மட்டும்தான் எனக்கு இப்ப காரணம் தெரியணும், மத்த எல்லாத்துக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், பேராசை பிடிச்சவன் எவனா இருந்தாலும் முரட்டு ராசா விட மாட்டாரு. பேராசையும் இல்ல, ஒரு ஆசையும் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பூஞ்சை தான். அது என்னடா பூஞ்சை? மூன்றாவது கட்டுல நடந்துட்டு இருக்கும் போது சுவர்ல படிஞ்சிட்டு இருந்த அந்த பங்கஸ தன்னுடைய கையில எடுத்து வச்சிருந்த அறிவழகன் அததான் மங்கம்மா பாட்டி கிட்ட காட்டுறாரு. எம்ஏ ஹிஸ்டரி படிச்சிருந்தாலும் பிஎஸ்சி பாட்னி படிச்சிருந்த அறிவழகனுக்கு பங்கஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறது நல்லாவே தெரியும். ஆப்பிரிக்க காடுகள்ல இருக்கிற சில பங்கஸ் வகையராக்கள் மூளைய குழப்பி சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி மாத்திருங்கிறத அறிவழகன் எங்கேயோ படிச்சிருந்தது இந்த நேரத்துல அவருக்கு ஞாபகம் வந்திருந்தது. மொரட்ராசாவுடைய பங்களாக்கு போறதுக்கு முன்னாடியே அறிவழகன் கிட்ட ஜெகன் என்னெல்லாம் நடந்ததுன்ற கதையை சொல்லி இருந்ததுனால உள்ள என்ன இருக்கலாம்ங்கிற யோசனையோட தான் அறிவழகன் உள்ளேயே போயிருந்தாரு. அதனாலதான் ஜெகனுடைய உடம்பு ஆக்சிஜன் குறைபாட்டால கலர் மாறும் போது கூட மத்தவங்கள மாதிரி ஆவி பேய் பூதோன்னு பயப்படாம ஜெகனை வெளியில கொண்டு வந்து அவரை ஒரு பரந்த சமவெளியில நிறைய புது காத்து கிடைக்கக்கூடிய இடத்துல வச்சது. மொரட்ராசாவுடைய அரண்மனை பல வருஷமா மூடி கிடக்கிற ஒரு அரண்மனை, அதுக்குள்ள இருக்கிற காத்து ஒரே இடத்துல அடைஞ்சு போன காத்து அப்படிங்கறத உள்ள போன உடனே அறிவழகன் உணர்ந்திருந்தாரு. அதனாலதான் ஜெகன் கர்ச்சீஃப கட்டணுங்கிறதுல அறிவழகன் ரொம்ப கிளியரா இருந்தது. டேய் செவத்துல இருக்க பங்கஸ மூக்குல எப்பரா போவோம்? உள்ள போனதுக்கு அப்புறம் முதல்ல உனக்கு என்ன நடந்துச்சு? ஒரு மாதிரியா ஸ்மெல் அடிச்சுது, அதுக்கப்புறம் தும்மல் வந்துச்சு, அப்புறம் யாரோ கழுத்தை பிடிச்சுன்னு வச்சுட்டாங்க. உனக்கு இருமல் ஏன் வந்துச்சுன்னு உனக்கு தெரியுதா? அதான்டா அந்த ஸ்மெல்லுல தெரியலையே. தும்மல்ங்கிறது நம்மளுடைய சுவாசிக்கிற காத்துல ஏதாவது அலர்ஜி தரக்கூடிய பொருள் இருந்தா அத உடம்பு வேகமா வெளியேற்றுற வழி. அப்படி வெளியில தும்மல் வரும்போது அது கூடவே காத்து வேகமான அளவுல வெளியில வருமா. நீ அப்படி தும்பும் போது சுவர்ல இருக்க பூஞ்செல்லாம் அப்படியே வேகமா பறந்து இருக்கும். அதுல ஏதாவது நம்ம மூக்குக்குள்ள போயிருந்தா அப்பதான் இரும்ப ஆரம்பிச்சிருப்ப. இரு இத பார். ஆப்பிரிக்காவுடைய அடர்ந்த காடுகள்ல கார்டிசப் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான காளானுடைய வளர்ச்சிய யூடியூப்ல காமிக்கிறாரு அறிவு. இந்த மாதிரி 7000 வகையான பூஞ்சை இருக்கான், நம்ம கண்டே பிடிக்காதது. சரி தம்பி, அப்ப இந்த காசு எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அததான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, அந்த பூசாரி எப்படி செத்தாரு? நான் சொல்ற பதில நீ நம்ப போறது இல்ல. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். ஆப்பிரிக்கால மட்டுமே இருக்குதுன்னு சொன்ன இந்த பூஞ்சை இங்க எப்படி வளர்ந்தது? அது எல்லாத்தையுமே உங்க மனுஷ மூளை சொல்லிராது தம்பி. இந்த மூளைக்கு புரியாத பல விஷயம் இந்த உலகத்துல இருக்கு. பூசாரி ஐயா இறந்தது மாரடைப்புன்னு சொல்றாங்க, ஆனா அதுல மொரட்டு ராசாவோட கை இல்லன்னு ஆயிருமா? என்னங்க இந்த ஊர்ல யார் செத்தாலும் அவர்தான் கொலை பண்ணாரு சொல்லுவீங்க போல. அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுற எவனா இருந்தாலும் எங்க மொரட்டு ராசா கொலை தான் செய்வாரு. பூசாரி எங்க ஆசைப்பட்டாரு? யாரும் வரக்கூடாதுன்னு தானே சொன்னாரு. பூசாரி ஆசைப்படலையா? தோ உன் பக்கத்துல இருக்கானே, அவனை கேளு. என்னடா நீ மட்டும்தான் பார்த்தேன்னு சொன்ன, கிழவி கரெக்டா சொல்லுது. அதான்டா எனக்கும் தெரியல, ஆனாலும் இந்த கிழவியும் சந்தேகப்படக்கூடிய கைதான். சாமி என்ன சந்தேகப்படாதீங்க. இந்த மொரட்டு ராசாக்கு ஒரு திவான் இருந்தாகல்ல, அவங்க ஒரு முறையில எனக்கு தாத்தா.
பாத்தியா, பாட்டி புதையல்ல ஒரு பங்குக்கு வந்துருச்சு. ஐயா, இந்த புதையல எடுக்கிறதுக்கு நான் 500 வருஷம் காத்திருக்க வேண்டியது இல்ல. எங்க அப்பா தாத்தா காலத்திலேயே எடுத்திருக்கலாம். ஆனா எங்களுக்கு இது வேணான்னு தான் ஒதுங்கி இருக்கும். பூசாரி இங்க வந்தது புதையல்ல பங்கெடுக்க இல்ல, உங்கள மாதிரியே அவரும் இதை ஆவிதான்னு நம்பி இருக்காரு. அதுக்காக இத வைக்க வந்திருக்காரு. மொரட்ராசாவுடைய பங்களாக்கு முன்னாடி கிளறி மூடப்பட்டிருந்த இடத்துல இருந்து அறிவு தோண்டிட்டு இருந்த போது அவர் கையில கிடைச்ச அந்த வெள்ளி தாயத்தை கையில் எடுத்து காமிக்கிறார் அறிவழகன். பூசாரி இங்க தாயத்தை வச்சிருக்கலாம், ஆனா பூசாரி வீட்டுல இதை யாரு வச்சது? மங்கம்மா பாட்டி கையை திறந்து காமிக்கும் போது ஜெகனுடைய பாக்கெட்ல இருந்து அறிவழகன் எடுத்த இன்னொரு பழங்கால தங்க நாணயம். பூசாரிக்கும் ஆசை வந்திருக்கு, ஆனா வெளியே வந்த உடனே ராசா கிட்ட இருந்து தப்பிக்க தாயத்தை வச்சிருந்திருக்காரு. டேய், இத நான் எடுக்கவே இல்லடா, எப்படி என் பாக்கெட்ல வந்துச்சுன்னு தெரியல. டேய், பாட்டி தான் நம்மள கன்வின்ஸ் பண்ண பாக்குதுன்னா நீயும் அதுக்கேத்த மாதிரி பயப்படுற. தம்பி, நான் யாரு மனசையும் மாத்த வேண்டியது இல்ல. மூஞ்சில போட்ட துணி எடுத்தான்ல, அவனுக்கு இருமல் வந்துச்சா? நீ மூஞ்சில துணியே கட்டலையே, உனக்கு ஏன் வரல? ஆமாண்டா, நீ கர்ச்சீஃபே கட்டல, கட்டணும்னு எனக்கு இருமல் வந்தது, உனக்கு வரல. ஏன்னா நீ சுயநலத்துக்கு வந்தவன், அவன் அரசாங்கத்துக்கு அதை எடுத்து கொடுக்கணும்னு வந்தவன். பாட்டி, இதெல்லாம் நாங்க உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. உள்ள போன ஒருத்தன் வெளியே வந்து இவ்வளவு நேரம் ஆகியும் அவனுக்கு எதுவும் ஆகல அப்படின்னாலும் தெரிய வேணாவா? அவன் தனக்காக போல, நாட்டுக்காக போயிருக்கான்னு. அறிவழகனுடைய எல்லா கேள்விகளுக்கும் மங்கம்மா பாட்டி கிட்ட பதில் இருக்குது. ஆனா மங்கம்மா பாட்டி கேட்ட எந்த கேள்விக்குமே அறிவழகன் கிட்ட பதில் இல்லங்கிறது அறிவழகனுடைய அறிவியல் மூளையவும் கொஞ்சம் குழப்ப ஆரம்பிச்சுது. ஐயா, உலகத்துல நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். வெள்ளைன்னு இருந்தா கருப்புன்னு ஒண்ணு இருக்கும், இனிப்புன்னு இருந்தா கசப்பு இருக்கும். இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்குமே உங்க அறிவியல் மூளையால இன்னும் காரணம் சொல்ல முடியல. சாமின்னு ஒண்ணு இருக்கும் போது அதுக்கு எதிரா ஒரு சக்தி இருக்குது. நம்புறவங்களுக்கு அது பேய், நம்பாதவங்க விடைய தேடிக்கிட்டே திரிவாங்க. இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்தை கூப்பிடாதீங்க, கிளம்புங்க. நல்ல விதமா ஊரு போய் சேருங்க. பாட்டி, இப்ப இத நான் என்ன பண்றது? ஜெகனுடைய கையில இருந்த தங்க காசை வாங்கி மொரட்டராசா வீட்டை நோக்கி எறிகிறாங்க மங்கம்மா பாட்டி. காசு கீழே விழுந்தா கேட்க வேண்டிய ஒரு சத்தம் கேட்கவே இல்ல. காத்துல இருந்து யாரோ அதை பிடிச்சுக்கிட்ட மாதிரி இருட்டுக்குள்ள காணாம போயிருந்தது. ஜெகனுக்கும் அறிவழகனுக்கும் இங்க நடக்கிற விஷயங்களை நம்புறதா வேணாமான்னு ஏகப்பட்ட குழப்பங்கள். ஆனா மங்கம்மா பாட்டி சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. சில விஷயங்களுடைய அடியையும் முடியையும் கண்டுபிடிக்கிறதுங்கிறது முடியாத காரியமா சில நேரங்கள்ல இருக்குதுங்கிறது. தூரத்துல இருக்கிற மனுஷன் இன்னொரு மனுஷன் கிட்ட எந்த வயர் கனெக்ஷனும் இல்லாம பேச முடியுங்கிறத 1980கள்ல யாருமே நம்பல. இப்ப நம்ம கையில இருக்கிற செல்போன் அதுக்கான அடையாளம். ஒரு இடத்துல இருக்கிற மனுஷன் கண்ணை மூடி மறைஞ்சு இன்னொரு இடத்துல தோன்ற முடியும்ங்கிறது சித்தர்களுடைய சக்தின்னு நம்ம புராணங்கள்ல படிச்சிருக்கோம். அத கண்ணால இப்ப பார்த்தவங்க யாருமே இல்ல. ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமா அத ஓரளவுக்கு பண்ண வைக்க முடியும்னு அறிவியல் இப்ப நிரூபிச்சிட்டு இருக்கு. இந்த ஆவி, பேய், இந்த மாதிரியான விஷயங்களையும் அறிவியல் ஏதாவது ஒரு காலத்துல ப்ரூவ் பண்ணலாம். ஆனா அது வரைக்கும் இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள் தொடரதான் செய்யும். Radio City presents Crime and City.